श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने आपदाम् अपहर्तारं दातारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम् வாழி யதிராசன் வாழி யதிராசன் வாழி யதிராசனென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் தாளிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம். பற்பலவாரியர் நற்கலைநாடப் பரம பரங்குருவாய் நற்பொருள் ஆயிரமாயிரமாய் அருள் நலனுடை நாதனுமாய் நற்புகழ் வேதியர் நான்மறைவாணர்கள் நாடொரும் போற்றி நிற்ப ஏற்பான் அண்ணங்கராரியன் மலரடி ஏத்துவன் ஏத்துவனே. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே லக்ஷ்மிபதியான நாராயணன் அவனையே பரம்பொருளாக கொண்டு அவன் திருவடிகளிலே வழுவிலா அடிமை செய்வதையே பெரும்பேராக கொண்டு அந்த பெரும்பேற்றையே, அதாவது அவன் திருவடிகளிலே செய்யப்படும் கைங்கரியத்தையே மோக்ஷமென பாவித்து கொண்டு அதற்காக காத்திருக்க வேண்டியதை முக்கியமாக சொல்லுவார்கள். மோக்ஷம்னா என்ன அர்த்தம்? முக்தி, விடுதலைங்கிறது பொருள். பல பேர் என்ன நினச்சிட்டு இருக்கான்னால், மோக்ஷம் கிடைச்சுடுத்துனால் நாம் அமைதியாக இருக்கலாம், நாம் எந்த பணிகளையும் செய்ய வேண்டிய தேவையிராதுன்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் உண்மையில் மோக்ஷம்னால் தொடர்ச்சியான கைங்கரியம், ஓய்வில்லாத கைங்கரியம், அதைத்தான் மோக்ஷங்கிறா. ஆண்டாள் திருப்பாவையிலே பாடும்போது ஒரு இடத்தில் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்னு பாடினா. வருத்தம் அது தீரப்பெற வேணும்னு சொன்னாலே சுகம் ஏற்பட்டு போச்சுங்கிறது பொருளாக கிடைக்கும். இல்லைன்னா சுகம் உண்டாச்சுதுன்னு சொன்னால் வருத்தம் தொலைஞ்சு போச்சுங்கிறத புரிந்து கொள்ளலாம். ஆனால் வருத்தம் தீர்றதை பற்றி தனியாக சொல்லியிருக்கா, சுகம் உண்டாகிறத பற்றி தனியாக பேசி இருக்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு கிடைக்கிறதுனால், வருத்தம் தீந்துட்டதாலேயே சுகம் வந்துடாதுங்கிறது பொருள். வருத்தம் தீரப்பெற வேண்டும், சுகமும் உண்டாக வேண்டும் அப்படின்னு பொருள் கொள்ள வேண்டும். வருத்தம் தீரப்பெருகைனா என்னன்னா, இந்த உடம்பை விட்டிடுகை வருத்தம் தீரப்பெருகை. சுகம் ஆனந்தம் எதுனால், எங்கெங்கோ சென்று நாம் சிரமப்படாமல் மேலான வைகுண்டத்திற்கு சென்று அங்குறையும் பெருமானுக்கு தொடர்ச்சியான கைங்கரியங்களை செய்வது, அதைத்தான் சுகம்ங்கிறார். அப்போ உடம்பை விட்டுட்டா வருத்தம் போயிடும். ஆனால் வைகுண்டத்துக்கு போலேன்னா சுகம்ங்கிறது கிடைக்காது. சுகம்ங்கிறது அங்கே போனாதான் உண்டு. அதைத்தான் நிரதிசய ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஓரொரு ஆன்மாவும் ஏதோ ஒரு ஜென்மத்தினுடைய இறுதியிலே நிச்சயமாக வைகுந்தத்தை அடையத்தான் போகிறான். ஆழ்வார் பாடினார், வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு பாடினார். யாரும் தப்பிக்க முடியாது. ஆனால் ஒரு நாள் போத்தானே போகிறோம்னு நாம் ஆறி இருத்தல் கூடாது. அது இன்னும் நூற்றுக்கணக்கான அல்லது கோடிக்கணக்கான ஜென்மங்களினுடைய இறுதியிலே கிடைக்கும்னு சொன்னால், அது வரைக்கும் இங்கே பிறந்து யார் அல்லல் படுவது? அதனால் இந்த ஜென்மத்தினுடைய இறுதியிலே முக்தி கிடைத்து விட்டதாகில் அது நலம் அப்படிங்கிற ஒரு உறுதி ஓரொருத்தருக்கும் வேண்டும்.
நாம் அனைவரும் பகவானுடைய சொத்து. ஆனால் அதை ரொம்ப நாள் முன்னாடியே நாம் மறந்து போயிட்டோம். அவர் நம்மளை பார்த்து நீ என்னுடைய அடிமைன்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாதுங்கிறோம் நாம். அவர் என்ன ஆசைப்படுறார்? சரி, ஒன்றை என்னுடைய அடிமையாக நீ இசையவில்லை, குறைஞ்சபட்சம் என்னை பார்த்து நீ என்னுடைய அடிமைன்னு சொல்லு, பரவாயில்லைங்கிறார். சம்பந்தம் விடாத இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி பல பேர் அப்படித்தான் இருப்பா. இந்த வீட்டு வேலையெல்லாம் நான் செய்யட்டுமா நீ செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறாருனால், நீயே பண்ணிவிடேன்னு மனைவி சொல்லுகிறாள் என்னால், சரி சேர்ந்தா போல் நாம் வாழ்ந்து விட வேண்டியது. இதை வச்சுட்டு சண்டை போட்டு பிரிதல்ங்கிறது கூடாது. பரவாயில்ல, எல்லாத்தையும் நானே பண்ணி தொலைக்கிறேன், ஆனால் சேர்ந்து இருந்துடு, சம்பந்தம் விடாத இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதைப்போல் பகவான் நம்மளை பார்த்துட்டு நீ என்னுடையவன்னு சொன்னால் நாம் ஆமான்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னு சொன்னாலும் நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறார். நான் உன்னுடையவன் அல்லேன், நீ தான் என்னுடையவன்னு சொன்னாலும் சரிங்கிறார். ஆனால் நாம் புத்திசாலித்தனமாக என்ன தெரியுமா சொல்கிறோம்? நான் என்னுடையவன்கிறோம். உனக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாதுப்பா. உன்னிடத்துல நீ சௌக்கியமாக இரு, என்னிடத்துல நான் சௌக்கியமாக இருக்கேன். நீ வேற நான் வேற, நான் சௌக்கியமாக இருந்துட்டு போகிறேன், உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. பகவான் சொல்கிறார், நீ வேற நான் வேறேன்னு சொன்னியே அது சரி, ஆனால் தொடர்பு கிடையாதுன்னு சொன்ன பாரு, அது தப்புங்கிறார். அப்போ நாம் அவனுடைய சொத்து. ஆத்மாங்கிறது பெருமானுடைய சொத்து. ஸ்வத்வம் ஆத்மனி சஞ்சாத்தம் ஸ்வாமித்வம் பிரம்மணி ஸ்திதம்னு சொல்லுவார்கள். ஆத்மாவுக்கு ஸ்வம்னு பேர், சொத்துன்னு பேர். இந்த சொத்தை உடையவன் அவன் சுவாமின்னு அழைக்கப்படுகிறான். அவரை எப்பெல்லாம் சுவாமின்னு கூப்பிடுறோமோ அவன் நாம் என்ன நினைவில் வைத்து கொள்ள வேண்டும்? இந்த ஸ்வம்மாகிற ஆத்மா, இதற்கு உரிமையாளன் நீதான், அதனால்தான் நீ சுவாமி அப்படின்னு அதை நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். அப்போ நாமெல்லாம் அவன் சொத்துன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் சொத்து அவன் சொல்லுவதற்கு உடன்படாமல், அவனுக்கு தொண்டு புரியாமல் அவனிடமிருந்து தள்ளியே நிற்கிறது. அதுக்காக உரிமையாளர் விட்டுடுவாரா? யாரோ ஒருத்தர் நம்ம சொத்தை ஆக்கிரமிச்சிருக்காருன்னுட்டு வாய்மூடி இருந்துருவோமா? இங்கே பிரச்சனை என்னென்னா, சொத்து தன்னைத்தானே ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. இப்போ நாம் ஒரு இடத்துல நிலம் வாங்கி போட்டோம், அதை யாரோ ஒருத்தர் ஆக்கிரமிச்சுட்டாருன்னா சொத்தை குத்தஞ்சொல்லி பிரயோஜனம் இல்லை. எவனோ ஒருத்தன் அதை ஆக்கிரமித்து விட்டான் என்ன, அவனிடத்திலே தான் நாம் கோபித்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆத்மா விஷயத்தில் எப்படி ஆகி போச்சுன்னால், இது அவரோட சொத்து, இதை யார் ஆக்கிரமிச்சிருக்கான்னா நாமே ஆக்கிரமித்திருக்கிறோம். சொத்தே தன்னை ஆக்கிரமித்திருக்கிறது, மீட்டெடுத்து ஆக வேண்டும். அதுக்குத்தான் அவர் அவதாரங்களை செய்கிறார். மேலேருந்து கீழே ஏன் இறங்கி வருகிறாருங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலேருந்து வராருன்னா வைகுண்டத்திலேருந்து வராருங்கிறது மட்டும் பொருள் அன்று. மேன்மை குணங்களையெல்லாம் மறைத்து வைத்து வருகிறார். நம்மிலே ஒருவராக தன்னை தாழ விட்டு கொண்டு வருகிறான், மேன்மை பாராட்டாமல் வருகிறான். இதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து. அவன் அத்தனை பெரியவன், ஆனால் ஒரு நாளும் தன்னை பெரியவன்னு சொல்லி கொண்டது கிடையாது. நாம் அத்தனை தாழ்ந்தவர்கள், ஒரு நாளும் நம்மை உயர்ந்தவர்னு சொல்லிக்கொள்ள மறந்தது கிடையாது. இதுதான் அவருக்கு நமக்கு இருக்கிற அழகான வேறுபாடு. அப்போ மேலேருந்து கீழே இறங்கி வருகிறார், மேன்மை குணங்களை மறைத்து வைத்து கொண்டு வருகிறார். அந்த செயலைத்தான் அவதாரம்னு நாம் போற்றுகிறோம். அந்த அவதாரங்களிலே ராமாவதாரம் மிக மிக முக்கியமானதுன்னு அறிகிறோம். சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், தசாவதாரம்னு சொல்கிறோம் சுவாமி, அதில் பரசுராமாவதாரமும் கணக்கெடுகிறோம். ஆனால் பரசுராமனும் ராமனும் சண்டை போட்டான்னு ராமாயணத்திலே படிக்கிறோம். அந்த சண்டையிலே ராமன் வென்றான் என்றும் அறிய பெறுகிறோம். அது எப்படி ரெண்டு பேரும் ஒன்றுதான்னு சொன்னால், அவள் ரெண்டு பேரும் சண்டை போட்டாளாம், அந்த சண்டையில் ராமன் ஜெயிச்சாராம், கொஞ்சம் சந்தேகமாக இருக்கேன்னு ஒரு கேள்வி எழும். இதுக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னான். இந்த சந்தேகத்துக்கு என்ன பதில் சொல்லப்பட்டதுன்னால், பரசுராமன் இருக்கார் பாருங்கோ, அவர் நம்மளை போலே ஒரு ஜீவன். அந்த ஜீவனை கொண்டு சில காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டும்னு பரமாத்மா ஆசை கொண்டார். அதனால் அவர் என்ன பண்ணார்? ஸ்வல்ப காலத்திற்கு அந்த ஜீவனிடத்திலே பெருமான் அனுப்பிரவேசித்திருந்தான், உள்ள நுழைஞ்சு இருந்தார். நாம் உள்ள இருந்து கொண்டு இந்த ஆன்மாவை கொண்டு சில காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டியது. அந்த காரியம் முடிஞ்சு போச்சுன்னா அந்த ஆன்மாவை விட்டு வெளியேறிவிட வேண்டியது அப்படின்னு தீர்மானித்து கொண்டு பரசுராமனுக்குள்ளே தான் புகுந்து நுழைந்து அவரை கொண்டு துஷ்டக்ஷத்திரியர்களையெல்லாம் முடித்தார் பெருமாள். அந்த வேலை முடிஞ்ச உடனே அங்கேருந்து நகர்ந்து விட்டார்.
அப்போ ராமன் அவர் சாட்சாத்து பெருமாள், ஒரு ஜீவனுக்குள்ளே நுழைந்து புறப்பட்டிருக்கிற பரமாத்மா வல்லர், சாட்சாத்து பரமாத்மாவே இறங்கி வந்திருக்கிறார். அதனால தான் ஆழ்வார் பாடுறச்சே அந்த தசாவதாரங்களை சொல்லும்போது முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய்னு பாடினார். முன்ன ஒரு ராமனா வந்தான், பின்ன ஒரு ராமனா வந்தா. முன்ன வந்த ராமன் பரசுராமன், பின்ன வந்த ராமன் பலராமன். இவன் நடுவில் வந்தவரை நடுவிலி ராமனாய், நடுவில் வந்தவனாய் அல்லது ராமனாய், அப்படி எதுவானா சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன வார்த்தை போட்டார் பாருங்க, தானாயின்னார். மற்றதெல்லாம் பகவான் இவரா வந்தார் அவரா வந்தார், ஆனால் ராமாவதாரம் அவரே வந்தார். இதுதான் வேறுபாடு. அப்போ சாட்சாத்து அவதாரம் பூர்ணாவதாரம்னு சொல்லுவார்கள். இதுதான் ராமாவதாரத்திற்கும் கிருஷ்ணாவதாரத்திற்கும் இருக்கிற ஏத்தம். அப்போ பரசுராமன் அவர் எதிரில் வந்து நின்ற போது அவர் வலிமை இழந்திருந்தார். பரமாத்மா உள்ளுக்குள்ளே நுழைந்திருந்த அந்த சக்தி அவரை விட்டு அகன்றிருந்தது. அது எங்கே இருந்தது? நேர சாட்சாத்தா ராமனா நிற்கிறது. அதனால தான் ராமனிடத்திலே பரசுராமன் தோல்வியுற்றார். எதுக்கு சொல்ல வந்தேன்? பூர்ணாவதாரம்னு கொண்டாடப்படுகிற அவதாரம். ஆனால் அந்த அவதாரத்தை நாம் பார்த்தோம்னால் நிறைய அழுதுருக்கார் ராமன், நிறைய கஷ்டப்பட்டிருக்கார். நாம்ளே தேவலாம் போல் இருக்கு. நம்மளை விட அப்பப்போ உடஞ்சு போடுறார். சீதையை இழந்த போதும் கூட வெகுவாக புலம்பி இருக்கிறார். அந்த விராதன் கபந்தன் இவாள்லாம் வரச்சே கூட புலம்பி இருக்கார். ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்? எங்கோ நாட்டில் சௌக்கியமாக இருந்தேன், காட்டுக்கு போனால் காட்டுக்கு புறப்பட்டு வந்தேன், காட்டில் பல சிரமங்கள் இருக்கத்தான் செய்கின்றன, இப்போ எல்லாருமே போயிடுவோம் போல் இருக்கே, இப்படின்லாம் புலம்பி இருக்கார். சீத்தையை இழந்த அப்புறம் புலம்பாத நாள் இல்லை, எப்பவும் புலம்பி இருக்கார். என்ன கேள்வி எழும்? சுவாமி, சாட்சாத்து பூரணமான பரமாத்மா அவர்தான் ராமனாக அவதரித்திருக்கிறார்னு சொல்றீர். பரசுராமன் ஒரு சாதாரண வியக்தி. அவரிடத்துல பரசுராமன் இடத்துல புகுந்திருந்து சில காரியங்களை பரமாத்மா சாதிச்சார்னு சொல்றீர். ஆனால் பரசுராமன் அழுதே யாரும் பார்த்ததில்லை, இந்த பரமாத்மா அழாத யாரும் பார்க்கலை. இந்த வேறுபாடு எப்படி இருக்கு பாருங்க. பரசுராமன் எல்லாரையும் அழ விட்டார், ராமன் எப்போ பார்த்தாலும் அழுகதான். ஒருவேளை அவர் தான் பூரண பரமாத்மாவா? இவர் ஏதோ ஒரு ஜீவனுக்குள்ளே பகவான் கொஞ்சம் காலத்துக்கு ஏதோ பிரவேசிச்சிருந்தாரா நீர் சொன்னா போலேன்னால் அப்படியெல்லாம் கிடையாது. ராமன் நாட்டில் பிறந்து படாதனப்பட்டான் மனிதர்க்காய், நமக்காக பல கஷ்டங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்னொன்று, மனிதனாகவே பிறப்பதுன்னு முடிவெடுத்து வந்தாரோ இல்லையோ, அதனால் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்வானோ அப்படி பார்த்து பார்த்து அவர் நடந்து கொண்டிருக்கிறார்னு சொல்ல வேண்டும். ஆனால் அவரும் கூட பாருங்க, ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்துருக்கார். துளசிதாசர் அவருடைய துளசி ராமாயணத்தில் சொல்கிறார், ராமாவதாரமே பலருக்கும் மோட்சம் கொடுப்பதற்காகத்தாங்கிறார். தேடி தேடி போய் கொடுத்துருக்கார். கமந்தன் எங்கே இருக்கான், விராதன் எங்கே இருக்கான், சரபங்கர் எங்கே இருக்கார், அதை போல் பல பேரை தேடி போய் பார்த்து பார்த்து கடைசியில் அன்னுச்சராச்சரங்களை வைகுந்தத்தேத்திய அளவிலும் அத்தனை பேருக்கும் தேடி தேடி மோட்சத்தை கொடுத்துருக்காரோ இல்லையோ. எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்குறார். மோட்சம் யாரால் தர முடியும்னா பரமாத்மாவால் தான் தர முடியும். ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்த சரித்திரத்திலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் பொதிந்துள்ளது. ஸ்ரீரங்கத்தில் அந்த நாளில் நம்பிள்ளைன்னு ஒரு ஆச்சாரியர், 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய செய்தி, 800 ஆண்டுகள் நிச்சயமாக சொல்லலாம். ஸ்ரீரங்கத்தில் நம்பிள்ளைங்கிற பேராசிரியர் எழுந்தருள் இருக்கிறார். அவர் காலத்தில் இன்னொரு ஆச்சாரியர் இருந்தார், நடுவிற் திருவீதி பிள்ளை பட்டர் அப்படின்னு அவருக்கு பேரு. அவரும் மிகச்சிறந்த வித்வான். ஆனால் நம்பிள்ளைன்னா பல பேர் ஆதரித்தார்கள், இந்த நடுவிற் திருவீதி பிள்ளை பட்டரை பல பேர் ஆதரிக்கலை. அதனால் மனசுக்குள்ளே அவர் அவ்வப்போது அவர் கனன்று கொண்டே இருந்தார். அப்பப்போ சொல்லிப்பார், எனக்கு தெரியாது என்ன அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அவரை பெருசாக எல்லாம் ஆதரிக்கிறா, என்ன ஆதரிக்கலையே, இது கவலையாக இருந்தது. அப்புறம் பொறாமையாக அது மாறிவிட்டது. அவர் அப்பப்போ வச்சுட்டே இருப்பார், நம்மள என்ன பெருசாக அவருக்கு என்ன தெரிஞ்சு கொடுத்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அந்த ஊரில் ஒரு ராஜா இருந்தான், நன்னா கேட்டுக்கோங்க. ராஜா விவேகி, நல்ல அறிவாளி. அறிஞர்கள்லாம் வந்தால் நன்னா சத்காரம் பண்ணி அனுப்புவான். இந்த நடுவிற் திருவீதி பிள்ளை பட்டர் இருக்காரே, ஒரு நாள் போனார், ராஜாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையோடே போனார். ராஜா ஏதாவது கேள்வி கேட்டுட்டு தான் பரிசு தருவான். இவர் போகிற வழியில் நம்பிள்ளையினுடைய ஒரு சீடரை எதிரிலே பார்த்தார். அவருக்கு பின்பழகிய பெருமாள் ஜீயர் அப்படின்னு பேர். அவர் இவரை பார்த்துட்டு அடியேன்னு கையை கூப்பினார். இவரும் கையை கூப்பிட்டு, அடியே என்ன எல்லாம் சௌக்கியமா அப்படின்னு கேட்டுட்டு, ராஜாவை பார்க்க போயிட்டு இருக்கேன், கூட வரலாமா அப்படின்னு கேட்டார். பெரிய ஆச்சாரிய புருஷர், குரத்தாழ்வானுடைய திருவம்சத்திலே அவதரித்தவர் நடுவிற் திருவீதி பிள்ளை பட்டர். அவர் கூப்பிடுறார், மாட்டேன்னு சொல்ல முடியுமா? நம்பிள்ளையனுடைய சீடர் வரேன்னுட்டு கிளம்பிட்டார். ரொம்ப சுவாரஸ்யமான சரித்திரம் கேளுங்க. இவர் கூடவே போயிருக்கார், பின்பழைய பெருமாள்ஜியர் கூட போகிறார்.
ராஜா கிட்ட போன உடனே ராஜா பார்த்தான், நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம், அவசியம் சத்காரம் பண்ணுறேன், ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்டான். நன்னா கேளுன்னார். இவருக்கு ஒன்றும் பயம் இல்லை, மெத்த படித்தவர், நீ என்ன கேள்வி வேணும்னா கேளுன்னு சொல்லிட்டார். அவன் கேட்டான், சுவாமி ராமன் மனிதனாகத்தானே தன்னை எண்ணிக்கொண்டு பாவித்து கொண்டு ஒரு மனிதனாகத்தானே பிறந்தான் அப்படின்னு கேட்டான். அதில் என்ன சந்தேகம்? ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம், ஒரு மனிதனாகவே பாவித்து கொண்டு அவதரித்தான், எல்லமீறாதவனாக இருந்தான், மனித சக்திகளுக்கு உட்பட்டுத்தான் அவன் நடந்து கொண்டான் அப்படின்னு முழுசாக சொல்லிட முடியாது. 14,000 அரக்கர்களை கொல்றதுங்கிறது ஒரு மனிதனால் ஆகக்கூடிய காரியமானு கேட்கலாம். வலிமை பெற்ற ஒரு மனிதன் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அப்போ ஒரு மனிதனாகத்தான் இருந்தான். ராஜா கேட்டான், மனிதனால் மோட்சம் தர முடியுமான்னு கேட்டான். இவர் முடியாதுன்னார். ஜட்டாயுவுக்கு கொடுத்தாரே, எப்படி கொடுத்தாருன்னு கேட்டுட்டான். ஜட்டாயுவை அனுப்பிச்சாரோ இல்லையோ, எப்படி கொடுக்க முடியும்? இவர் மோவாயை தடவரார், இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கிறார், எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, என்ன பதில் சொல்ல போறாருன்னுட்டு தெரிஞ்சாத்தானே இவர் சொல்லுவார். ஒன்றும் இவருக்கு தோன்றவே இல்லை. ஏன்னா ராஜா ராமன் மனிதனான்னா நான் வேற அவசரப்பட்டு ஆமாம் மனிதன் தான் வேற சொல்லிட்டேன், தன்னை மனிதனாகவே எண்ணிக்கொண்டு பிறந்தான்னு வேற சொல்லிட்டேன். இப்போ ராஜாவுக்கு என்ன பதில் சொல்கிறது? நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. யாரோ 2 பேர் ராஜா கிட்ட வந்துட்டு ஏதோ ஒரு அலுவல் விஷயமா கொஞ்சம் பார்க்கணும்னு யாரோ வந்திருக்கா, ஒரு நிமிஷம் அப்படி வாரும்னு அழிச்சுன்னு போயிட்டா. இவர் பார்த்தார், இதுதான் சரியான தருணம், பக்கத்தில் ஒருத்தரை கூட்டுன்னு வந்தது நல்லதாக போச்சு. வழியில் பார்த்து அழிச்சுன்னு வந்தார் பாருங்க நம்பிள்ளையனுடைய சீடர். அவரை பார்த்து மெதுவாக கேட்டார், சுவாமி இந்த விசாரம் நம்பிள்ளை எப்பயாவது பண்ணியிருக்காரா, உங்கள் கோஷ்டியில் இந்த விசாரம் வந்ததுண்டா அப்படின்னு கேட்டார். அவர் உடனே நன்னா பேசியிருக்கோமே, இது ஏற்கனவே இதை பற்றி பேசி ஆராய்ந்து முடிவு எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இதுன்னு விட்டார். என்ன முடிவு அதை சொல்லும்னு அவர் கேட்டார். சத்தியேன லோகான் ஜெயதி, ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டார். இது ஸ்ரீராமாயண ஸ்லோகம். சத்தியேன லோகான் ஜெயதி. அவருக்கு புரிஞ்சு போச்சு, இன்னும் நமக்கு தான் புரியல. உடனே ஒரு குஷி ஆகிட்டார். இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்னு விட்டார். ராஜா வந்தா சத்தியேன லோகான் ஜெயதி அப்படின்னா ராஜாவுக்கும் அப்படின்னார். ராஜாவுக்கும் புரிஞ்சு போச்சு. உடனே பொண்ணு மணியும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டார் ராஜா. இவர் அதெல்லாம் வாங்கிட்டு நேராக நம்பிள்ளையின் இடத்துல போனார். இத்தனை நாள் உமை பேரை கேட்டாலே எனக்கு பிடிக்காது இருந்தது, ஆனால் நீர் என்ன அழகாக சமாதானம் சொல்லியிருக்கீர், ராஜாவன்ட்ட சொன்னேன், ராஜா ரொம்ப உகந்து இந்த பரிசெல்லாம் கொடுத்தான், நீர் சொன்ன சமாதானம் பரிசு உமக்கு தருதல் தான் தகும் அப்படின்னு விழுந்து சேவிச்சு விட்டார். அது என்ன சத்தியேன லோகான் ஜெயத்தின்னா, ஸ்ரீராமாயணத்தில் ஒரு ஸ்லோகத்தால் சொல்கிறா, இந்த உலகமடங்க ராமன் வசம் இருந்தது, எல்லா உலகங்களும் ராமனுக்கு வசப்பட்டிருந்தது. எங்கனம் வசமாயித்துனால் அவனுடைய உண்மை பேசும் குணத்தாலே எப்பவும் உண்மையாளனாக இருந்திருக்கிறான். உண்மையாளனாக இருப்பதினாலே எல்லா உலகங்களையும் அவன் வெற்றி கொண்டிருந்தான். இதுதான் சத்தியேன லோகான் ஜெயதி. அப்படி வெல்லப்பட்ட உலகங்களுக்குள்ளே வைகுண்டமும் அடக்கம். இதைத்தான் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அவ்வாறு அவனாலே வெல்லப்பட்ட உலகங்களுக்குள்ளே வைகுண்டமும் அடங்கி இருந்தது. தன்னால் வெல்லப்பட்ட உலகிற்கு ஒரு பறவையை அனுப்புவதில் என்ன கடினம், அதில் என்ன கஷ்டம் இருக்கிறது, அதனால் மோட்சத்தை கொடுத்துட்டார். அப்போ பகவான் மனிதனாட்டம் பிறந்தார். அதுக்குன்னு அவரை மனிதன்னே சொல்லிட முடியாது. ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலேயும் இந்த 2 பேருமே தேவத்துவத்தை நிந்திக்கிறார்கள்னார். அழகமணவாள பெருமாள் நாயனாருங்கிறவர் சாதிக்கிறார். ராமனிடத்தில் வந்து நீதாம்பா ராமன் பகவான்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்கள் அப்பா தசரதனுடைய பிள்ளை, 60,000 ஆண்டுகள் மலடு தீர்ந்து பிறந்த பிள்ளை நான். எங்கள் அப்பா தசரதர், நான் தசரத ராமன், தாசரதி அப்படிங்கிறது தான் அவர் சொல்லிண்டார். கண்ணன் பாருங்க மலையை தூக்கி நின்றார். சுற்றி இருக்கிறவாள்லாம் பேசினா, இவன் என்ன யக்ஷனா கந்தர்வனா தேவனா பெருத்த கடவுளா யாருன்னு தெரியலையேன்னா, ஐயோ நான் சாதாரண எடப்பிள்ளை, என்னை யார் யாரோ ஆக்கிடாதீங்கோங்கிறார். இப்போ நம்மள யாரையாவது பார்த்துட்டோம், நம்மள யாரையாவது ஒருத்தரை பார்த்துட்டு நீ தான் தெய்வம்னா எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தரும் யாராவது ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு நீ தான் தெய்வம், நான் ஒரு 10 பேர் அழைச்சின்னு வரேன்னு சொல்கிறேன், இப்போவே ஆரம்பிச்சுடலான்னா இன்னி தேதிக்கு ஓஹோன்னு நடக்கிற ஒரு வணிகம். அது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. சிறியதாக ஆரம்பித்து ஒன்றும் மூலதனம் பெருசாக ஒன்றுமே வேண்டாம். நான் தான் கடவுள் நான் சொன்னால் ஆமான்னு சொல்கிறதுக்கு ஒரு 10 பேர் கூட இருந்துட்டா போகிறோம். ரொம்ப பெரிய பிஸ்னஸ்ஸு வணிகம் அது. இப்போ சாட்சாத்து பிரம்மா வந்து ராமனை பார்த்து சொல்கிறார் நீ தெய்வம்ங்கிறார், இவர் இல்லைங்கிறார். தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டா போல தெரியுது. அது வேற யாராவது இருப்பா, நான் தசரதன் பிள்ளை தாசரதி. அப்போ தேவத்வம் நிந்தையானவனுக்கு கீழே சொன்னேன் பாருங்க, அவர் அவ்வளோ வசந்தவர் தன்னை தாழ்ந்தவர்னு சொல்லிக்கிறார். நாம் அத்தனை தாழ்ந்தவா வசந்தவர்னு சொல்லிக்கிறோம். அவர் தெய்வம் தன்னை மனிதன்னு சொல்லிக்கிறார். நாம் மனிதன் நம்ம தெய்வம்னே நினச்சிட்டு இருக்கோம். எதுக்கு இப்போ இந்த பூர்வ பீட்டிகை இத்தனை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னால், ஸ்ரீராமாயணத்தில் ராமன் கஷ்டப்பட்டிருக்காரேன்னால் நாகபாசத்தாலும் கட்டுண்டு கிடந்தார்கள், அந்த சரித்திரமும் உண்டு. அதுக்கு மேலே மூர்ச்சையுற்று கிடந்தார்கள்னு சரித்திரம் உண்டு. இதெல்லாம் அவருக்கு ஏன் நிகழ்ந்தது அப்படின்னால், இதெல்லாம் பண்ணி பார்க்கணும்னு அவர் முடிவு எடுத்துட்டார். அவருக்கு பிடிச்சி போச்சு. கண்ணனுக்கே ரணச்சோடராயின்னு பேர்.
இன்றைக்கும் துவாரகைக்கு பக்கத்தில் துவாரகைக்கு பக்கத்துலன்னு சொல்ல முடியாது, அகமதாபாத்துக்கு பக்கத்தில் நடியாது பரோடா பக்கத்தில் டாக்கோர்னு ஒரு திவ்ய தேசம் இருக்குது. திவ்ய தேசம்னு ஆழ்வார்கள் நேர பாடிவிடலே, பகவான் இருக்கிறாருங்கிறதே காரணமாக திவ்ய தேசம்னு சொன்னேன். அந்த திருத்தலம் இருக்கே, அங்கே பெருமாளுக்கு ரணச்சோட ராயின்னு பேர். அத்தனை பேர் எதிர்க்க வந்து நின்று என்ன தெரியுமா கத்துவா? ஜெய ரணச்சோடுன்னுவா. உடனே ஒரு கூட்டம் மா கண்ணு சோறுன்னும். நல்லா கவனிச்சு பாருங்க, வெண்ணத்திருடன்னு கண்ணனை சொல்கிறோமே, இது எவ்வளோ பெரிய அநியாயம். எல்லாமே அவர் சொத்து. எதை அவர் திருடினார்? எதை அவரால் திருட முடியும்? எதையும் அவரால் திருடவே முடியாதுங்கிறதான் உண்மை. ஏன்னா எல்லாமே அவன் சொத்து. எதில் அவர் இல்லை, எது அவர் சொத்து இல்லைன்னு கேட்டுக்கோங்க. உண்மையில் நாம தான் திருடர்கள். ஆனால் அவருக்கு திருடன்னு பேரை வச்சுட்டோம். நாம ஏன் திருடன்? அவர் சொத்தான ஆத்மாவை நம்மளோடதுன்னு நினச்சுட்டு இருக்கோம் பாருங்கோ, அதனாலே நாம் திருடர்கள். அப்போ அந்த மாகனுச்சோருங்கிற பேர் இருக்கட்டும். ஜெய் ரணச்சோடுன்னா என்ன அர்த்தம்னால், யுத்த பூமியை விட்டு புறமுதுகிட்டு ஓடியவனேன்னு அர்த்தம். இது ஒரு பெருமைக்குரிய பெயராது. இப்போ யாராவது நம்மளை பார்த்துட்டு, சுவாமி சின்ன வயசுலேருந்தே உங்களை நான் பார்த்துன்னு வந்திருக்கேன், அப்போலேருந்தே நன்னா தெரியும்னார் ஒருத்தர் பார்த்துட்டு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. எப்படி இருந்தது இன்னைக்கு உபன்யாசம்ல? இல்லை, பழக்கம் போல் ரொம்ப நல்லா இருந்தது சுவாமி அப்படின்னு விட்டார் அவர். சின்ன வயசுலேருந்தே தெரியும்னு வேறு சொல்லிட்டாரா? எங்கே பார்த்தீர் என்ன அப்படின்னா உறக்க அவர் சொல்கிறார். உடனே ஒரு நிமிஷம் இருக்கும் சுவாமி, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னார். மைக் எடுத்துன்னு வந்தார். உங்கள் தெரு ஓரத்தில் இருக்கிற கடையில் நீர் வருவீர், அப்போ ஒரு சின்ன பைய எடுத்துன்னு வருவீர், அப்படியே தக்காளி பழத்தை நைஸாக எடுத்து பையில் போட்டுப்பீரே. ஒரு நாள் 2 நாள் பண்ணல சுவாமி, நீர் ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்தீர் அப்படின்னா, இதை மைக்கில் தான் இப்போ சொல்லி ஆனுமா? எல்லா இடத்துலையும் தக்காளி பழம், வேறு எதுவும் தெரியாதோ இல்லையோ உமக்கு, அது வரைக்கும் க்ஷேமம் அப்படின்னு சொல்லிவிடுவோம் இல்லையா? ஏதோ சுவாமி சின்ன வயசில் ஒரு விளையாட்டு விளையாடினேன், அதை போய் திரும்ப இப்போ நீ சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதா? இப்போ மைக்கு போட்டு சொல்கிற அளவுக்கு அது முக்கியமானதாங்கிறா போலே. ஏதோ பகவான் ஜராசந்தனிடத்திலிருந்து மட்டும் ஓடி போகணும்னுட்டு யுத்த பூமியை விட்டுட்டு ஓடி போனார். அதை வச்சுட்டு பேரா கொடுத்து ஜெயரணச்சோடுன்னு சொன்னால் நன்னா இருக்குமானால், நான் பகவானை கேட்டேன், ஏன்பா ஓடினேன்னா, தோற்று போய் ஒரு கோழையாட்டம் ஓடினா அது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசை. என் இஷ்டம், நான் ஓடுறேன், உனக்கு என்னன்னு கேட்டுவிட்டார். என் இஷ்டம், ஏன்னா நீ என்ன கோழைன்னு தானே சொல்ல போகிறேன், ஒன்றும் சொல்லிக்க. இப்போ என்ன உலகத்தில் யாருமே என்ன வெய்யலையே? அப்போது ஒருத்தர் வெய்யறதுனால எனக்கு ஒரு தாழ்ச்சி உண்டாக போவதும் இல்லை, நீ கொண்டாடுறதுனால புதுசாக ஒரு உயர்வு எனக்கு ஏற்பட போகிறதும் இல்லை. அவர் என்றைக்குமே பகவான் வசந்தவர் தான். நாம் வாழ்த்தி பேசுவதாலோ அல்லது ஏசுவதாலோ ஒரு நிறையோ குறையோ அவருக்கு உண்டாக போகிறதில்லை. அப்போ ஜெயரணச்சோடு யுத்த பூமியை விட்டு ஓடி போனவனே. இதை கொண்டு சில பேர் கேலி பேசுவாளே அப்படின்னா, நன்னா பேசுறது, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னுட்டார். அதை போலத்தான் ராமாவதாரத்திலும் கூட அவ்வப்பொழுதும் மனுஷ பாவனையிலே ஒரு மனிதன் படுகிற சிரமத்தை எல்லாம் அவர் அதெல்லாம் எதிர்கொண்டு அதற்கு ஏதோ கட்டுப்பட்டு கிடக்குமா போலே அவர் கீழே விழுகிறார், மூர்ச்சையுறுகிறார், அல்லல் படுகிறார். இதெல்லாம் நடந்திருக்கே. காயப்படுகிறார்னால் அதெல்லாம் ஒரு அபிநயம்னு நாம் கொள்ள வேண்டும். ஒரு நாடகத்தில் நடிக்கிறவர் தத்ரூபமாக நடித்தார்னா எவ்வளோ கொண்டாடுறோம். என்னமா தத்ரூபமாக நடித்தார் தெரியுமான்னு? மிகச்சிறந்த நடிகர்னு பகவானைத்தான் சொல்ல வேண்டும். எந்த கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டுங்கிற தேவை இல்லாதவர். அவர் சிரமங்களை எல்லாம் அனுபவித்தார். இச்சாகிரஹீதோபிமதோரு தேகான்னு ஸ்ரீ விஷ்ணு புராணம் சொல்லும். அவர் ஆசைப்பட்டு உருவங்களை எடுத்துக்கொண்டு நம்மிடையே கலக்கிறார். பல சிரமங்களை நம் பொருட்டு அனுபவிக்கிறார். இப்போ நேற்றைய தினம் நாம் பார்த்த விஷயம், சீதாதேவிக்கு மாயா சிரசு காட்டப்பட்டது. பிற்பாடு அவள் அறிந்து கொண்டாள், பெருமான் நன்றாக இருக்கிறான்கிறதை நன்கு தெரிந்து கொண்டாள். அதனாலேயே உயிர் தரித்திருந்தாள். இதுக்கு ஒரு சுவையான சமாதானமும் பார்த்தோம். உண்மையில் ராமன் போயிருந்தார்னா அந்த கணமே சீதையும் போய்விடுவள். எப்போ இருக்கிறாளோ அப்போ ராமனுக்கு எந்த ஹானியும் ஏற்படவில்லை அப்படிங்கிறது பொருளுங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கு மேலே ஸ்ரீராமாயணன் நமக்கு என்ன தெரிவிக்கிறதுனால், விபீஷணனுடைய பரிவாரம், அந்த பரிவாரம் ரொம்ப ஆதரவாக இருந்து நல்வார்த்தைகளை சீதைக்கு சொல்லி, நீ கவலைப்படாதே, நிச்சயமாக ராமன் வருவான், வெற்றி பெறுவான், உன்னை மீட்டெடுத்து செல்வான், அஞ்சாதே, கவலையுறாதே என்று அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுகிறது. சுகசாரணர்கள் வந்தா அவ பார்த்துட்டு வேவு பார்த்துட்டு போனா, இதெல்லாம் நேற்று சுருக்கமாக பார்த்தாகி விட்டது. அணை கட்டப்பட்டது, லங்கைக்குள்ள நுழைஞ்சிருக்கா. அப்பவே இவா போடுற அந்த ஜெயகோஷம் இருக்கே, அது விண்ணை பிளந்தது. அங்கே இருக்கிற ராட்சசர்களுக்கெல்லாம் பீதியை கொடுத்தது, பயத்தை கொடுத்தது. யுத்தம் பண்ணுறதுங்கிற தீர்மானம் எல்லாம் ஆச்சொல்லியோ, ஓஹோன்னு யுத்தம் நடக்கிறது. நேற்றுக்கு எப்படி முடித்தோம்? ராமராவண யுத்தம்னா ராமராவண யுத்தத்தை தான் உபமானமாக சொல்ல முடியும், மற்றொன்னை சொல்ல முடியாது. அந்த சமயத்திலே பராக்கிரமம் மிக்கவரும் உடல் பலமுடையவரும் மாமன்னரின் திருக்குமாரனுமான ராமன். ராமனுக்கு என்ன ஏத்தம்னால், தசரதனுடைய பிள்ளைங்கிறது பெரிய ஏத்தம். நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர்கள், முக்கியமாக பராசர பட்டர் ஒரு அர்த்தம் சொல்லுவார். ராமன்னா யாரும் பயப்படவே மாட்டா, கண்ணன்னா எல்லாரும் பயப்படுவா. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது.
ஏன் ராமன்னா பயப்பட வேண்டாம், ஏன் கண்ணன்னா பயப்படணும்? இதுதான் கேள்வி. ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணுறதுன்னா கண்ணன்னா வயத்தில் கை வச்சுன்னு உட்காந்துருவா, ராமன்னா அவர் பார்த்து பாருன்னு விடுவா. அவர் பார்த்து பாரு, ஒன்றும் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு விடுவார். ஏன் இந்த வேறுபாடுன்னு கேள்வி எழுந்தது. அதுக்கு அழகாக பராசர பட்டர் பதில் சொன்னார். ஒரு காகிதம் எடுத்துக்கோங்கோ, ஒரு பக்கம் ராமன் எழுதுங்கோ, நடுவில் ஒரு கோடு போடுங்கோ, இந்த பக்கம் கிருஷ்ணன் கண்ணன் எழுதுங்கோ. இப்போ ராமன் இடத்துல வாங்கோ, அவர் பிறந்தது கிருத்தயுகத்துக்கு அடுத்த யுகமான திரேதாயுகம் அப்படின்னு எழுதிக்கோங்கோ. கிருத்தயுகம் ரொம்ப நல்ல யுகம்னா திரேதாயுகம் அடுத்ததே இருக்கிறதுனாலே நிச்சயமாக ஓரளவு ஒரு 75% நல்ல யுகம். கிருத்தயுகத்தை போல 100% சொல்ல முடியலனாலும் 75-80% நல்ல யுகம் எழுதிக்கோங்க. இந்த பக்கம் வாங்கோ, கண்ணன் அப்படின்னா அது அப்புறமா எழுதிப்போம். முதல்ல ராமன் விஷயத்தை முழுசாக பார்த்துடலாமா? பிறந்தது கிருத்தயுகத்துக்கு அடுத்த யுகம் ஆச்சா. அதற்கடுத்தது தந்தை யாருன்னா 10 திக்குகளிலும் ரதத்தை செலுத்த வல்லவரான தசரதன். அவருக்கு இருக்கிற ஏத்தம் பாருங்க. தேவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுறதுக்கு போயிட்டு வர ஆசாமி அவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. சம்பராசுர யுத்தம்னால் தேவர்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு அவர் போயிருந்திருக்கார். அப்பா பெரிய வீரர்னு தெரிகிறது. அவரை பேர் எழுதிருங்கோ. அப்பா யாருன்னா தசரதன். ஊர் எப்படிப்பட்டது? அயோத்தியான்னு பேர் வச்சா. ஒருவராலும் வெல்ல முடியாத பட்டினம். வைகுண்டத்துக்கே அயோத்தியான்னு பேர் உண்டு. ஒருத்தராலும் ஜெயிக்க முடியாத பட்டினம். உள்ள நுழைந்து ராமனுக்கு தீமை செய்வதை பற்றி ஒருத்தரும் நினைக்கவே முடியாது. அதனால் அயோத்தியான்னு பேராச்சா. அதற்கடுத்தது அங்கே இருக்கிற குல குருக்கள் ஆச்சாரியர்கள்லாம் எப்படிப்பட்டவர்னா ரொம்ப பெரியவா வசிஷ்டர் போன்றவாள்லாம் இருக்கா. மந்திரிகள் சுமந்திரர் போன்ற மந்திரிகள்லாம் இருக்கா. ஊர் மக்கள் தங்கமானவா. ஒருத்தரும் கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் ராமனுக்காகத்தான் வேண்டிட்டு வருவாளாம். அந்த தெருவில் புதுசாக ஒரு கோயில் கட்டியிருக்கான்னு சொன்னால் அதை போயிட்டு வருவோன்னு போவாளாம். என்ன வேண்டிக்கு போறீங்கன்னா எங்களுக்காக ஒன்றும் வேண்டிக்கு போகிறது இல்லை. சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே யசஸ்வினா. ராமன் நன்னா இருக்கணும்னு வேண்டிட்டு வர போகிறோம். அப்போ ஊர் மக்கள் எத்தனை அனுகூலமாக இருந்திருக்கான்னு பாருங்கோ. திரும்ப முதலேருந்து வாங்கோ. கிருத்தயுகத்துக்கு அடுத்த யுகம். அப்பா தசரதர் பெரிய வீரர் வில்லாளி. ஊரு அயோத்தியை. சுமந்தரர் முதலான மந்திரிகள்லாம் இருக்கா. வசிஷ்டர் முதலான ஆச்சாரியர்கள்லாம் இருக்கா. ஊர் மக்கள் அத்தனை தங்கமானவாளாக இருக்கா. ராமன் பொருட்டு வேண்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். கடைசியில் பராசரப்பட்டர் சொன்னார், குழந்தைகள் தங்கமான குழந்தைகள். அது முக்கியமாக சொல்லணும். ராம பரத லக்ஷ்மண சத்ருக்னர்கள் போன வழி போய் அதே வழி திரும்ப வருகிற பிள்ளைகள். ஒரு குறுக்கு வழி காண்பிச்சு இந்த வழி போனால் சீக்கிரம் போகலான்னு ஒரு குழந்தை சொன்னான்னு வச்சுக்கோங்கோ. ராமன் சொல்லிவிடுவாரான், நான் போக மாட்டேன், நீயும் போகக்கூடாது. எங்கள் அப்பா சொல்லியிருக்கார், இந்த வழி போய் இந்த வழி வரணும்னு சொல்லியிருக்கார். அதனால் இந்த வழி குறுக்கு வழியெல்லாம் நமக்கு எடுபடாது, போகவே கூடாது அப்படின்னு சொல்லிவிடுவார். ராமனுக்கு இப்போ எதுக்கு பயப்படணும்? இங்கே பாருங்க, ராமனை குறித்து கவலை கொள்ள வேண்டிய தேவையே இல்லை. இப்போ இந்த பக்கம் வாங்கோ. கண்ணன் பிறந்த யுகம் எதுன்னா கலியுகத்துக்கு தோல் தீண்டியான துவாபர யுகம். கலியுகத்துக்கு முன்னாடி தான் இருக்குன்னா கலியின் பிரபாவம் அங்கேயே ஆரம்பிச்சு கொடுத்துன்னு அர்த்தம். கலியினுடைய பிரபாவம் அங்கேயே தொடங்கி விட்டது. அப்போவே பக்குன்னு இருக்கும் இல்லையோ, துவாபர யுகமாச்சு. சரி, அயோத்தியை போல மிகச்சிறந்த நகரமா அப்படின்னா, ஐயோ சுவாமி, அவர் கோகுலத்தில் இருந்தாலும் பிருந்தாவனத்தில் இருந்தாலும் பிரச்சனைகள் அவரை விடவே இல்லை. ரொம்ப சிரமப்பட்டார். அப்பா சாது நந்தகோபர்னுட்டா. அங்கே தசரதனை பற்றி சொல்லச்சே ஓஹோன்னு சொல்லிட்டா. இங்கே அவர் பாவம் பசும்புல் சாவ மிதித்தறியாத நந்தகோபர். பச்சை பசேல்னு புல்லை பார்த்தா கூட அவர் மிதிக்க மாட்டாராம். அதுக்கு வலிக்கும், பாவம் நான் இப்படி போகிறேன்னு வரான். தசரதன் பெரிய வீரர்னு பார்த்தோம் இல்லையோ, இவர் பாருங்கோ ரொம்ப சாந்தர். அதுவும் ஒரு புல்லை பார்த்தா கூட அதுக்கு வலிக்கிறதுனா அவ்வளோ சாதுவாக இருக்கிறவர். இவரை வச்சுட்டு கண்ணனை எங்கேருந்து காப்பாற்றுறது? இப்போ அப்போ நந்தகோபரை பற்றி பார்த்தாச்சு. அதுக்கு மேலே ஊர் மக்கள்னா இங்கே எழுகிற புல் பூண்டெல்லாம் ஆசுர பிரபுதிகள். யார் வரான்னே தெரியல. ஒரு நாள் ஒருத்தராவது நிச்சயம் வந்துட்டு இருந்தாலோ இல்லையோ கண்ணனை கொல்றதுக்காக. இந்த சிரமம் எல்லாம் இருக்கிறது. அதுக்கு மேலே சொன்னால் மந்திரிகள்லாம் உண்டானா, ஐயோ அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. வசிஷ்டர் போல குலகுரு எல்லாம் உண்டானா, அந்த மாதிரியும் யாரும் இல்லை. கடைசியில் பட்டர் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னார். அங்கே 4 பசங்களும் தங்கமான பசங்கள்னு பார்த்தோமா, இங்கே 2 எப்படி? கிருஷ்ண பலராமர்கள் எப்படின்னா வம்பு எங்கன்னு தேடி போய் பார்க்கிற பிள்ளை. அங்கே குறுக்கு வழி போகலான்னா அப்பா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார், போகக்கூடாதுன்னு சொல்கிற பிள்ளை. இங்கே குறுக்கு வழியில் தான் போகணும்னு சொல்கிற பிள்ளை. அடியன் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. கண்ணனுக்கு யமுனைத்துறைவன்னு திருநாமம் இருக்கும் இல்லையோ, யமுனா தீர விஹாரின்னு பேர் இருக்குது, யமுனைத்துறைவன்னு பேர் இருக்குது, யாமுனன்னு பேர் இருக்குது, எல்லாம் இருக்கும் இல்லையோ. ராமனுக்கு சரையூ தீர விஹாரின்னு எங்கேயாவது பேர் கேட்டிருக்கீங்களா? சரையூவில் போய் ராமன் குளிச்சார்னு ஒரே ஒரு இடம் சொல்லுங்கோ. கடைசியில் போய் குளிச்சார், அப்புறம் வெள்ளையே வரல, அவ்வளவுதான். சரையூவில் போய் குளித்தது என்னென்னா எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போய் இறங்கியது தான். தனியாக போய் இங்கே ஊரில் இவ்வளோ பெரிய நதி ஓடுறது, நாம் எல்லாம் போயிட்டு வருவோன்னு ஒரு நாளாவது போனாரான்னு பாருங்கோ.
ராமன் கிட்ட சொன்னால் அவர் என்ன தெரியுமா சொல்லிவிடுவார், எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டார், வீட்டில் உனக்கு கீசர்லாம் போட்டு வச்சுருக்கேன், நான் ஹீட்டர் சௌகரியம்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன், வீட்டில் நன்னா குளிக்கப்பார், நீ இந்த சரைவுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு மிரட்டி வச்சிருக்கார் போல் இருக்கு. அப்பா மிரட்டினது ஆச்சரியம் இல்லை, பிள்ளை கேட்டார், போவே இல்லை. சரையுவை பார்த்ததே கிடையாது. கண்ணன் யமுனைக்கே போகலேன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ராமன் சரைவுக்கு போனான்னு சொல்ல முடியாது, கண்ணன் யமுனைக்கு போகலேன்னு சொல்ல முடியாது. யமுனையை விட்டு வீட்டுக்கே போகல. நந்தகோபர்கிட்ட போய் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், நானும் ஜாகிரதையாக இருந்தான்டா சொல்லிட்டு இருக்கேன். அவன் எங்கே கேட்குறான், எப்போ பார்த்தாலும் யமுனையிலேயே சுற்றிட்டு இருக்கான். அந்த யமுனையிலையும் எங்கே சுற்றலான்னு தெரியறதில்லை, யாரோட சுற்றலான்னு தெரியறதில்லை. அப்போ யாருக்கு பயப்படணும்னு ஆழ்வார்கள்லாம் கேட்டுட்டா. நம்ம ராமனை பற்றி பயப்படுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, கண்ணனை பற்றி தான் பயமாக இருக்குது. அங்கே பசங்கள் சாது, இங்கே எங்கே வம்புன்னு தேடி போகிற பிள்ளையாக இருக்கிறான். ஆனால் ராமனை குறித்தும் அச்சங்கொள்ளத்தக்க நிகழ்வுகள் ராமாயணத்திலே நடந்தனன்னு சொன்னால் நாகபாசத்தாலே கட்டப்படுதல், இந்த மாதிரியான சரித்திரங்கள்லாம் இருக்கு பாருங்கோ. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். மாமன்னரின் திருக்குமாரனுமான ராமன், அவனுடைய பெருமை பாருங்கோ, தசரதனுடைய பிள்ளைங்கிறது பெரிய ஏத்தம். அதைத்தான் இந்த நாகபாச பந்தத்திலே வால்மீகி எப்படி சொல்கிறார், ச தஸ்ய கதிமன்விச்சன் ராஜபுத்திரஹா பிரதாபவானு, அவன் எத்தனை பிரதாபம் மிக்கவன், வீரன், மாமன்னன், பலமுடையவன். அவருடைய திருக்குமாரனான ராமன், இவரும் வீரன், இவரும் பலமுடையவர். அவர் என்ன பண்ணிவிட்டார், இந்திரஜித்தினுடைய இடத்தை தேடி கண்டுபிடித்து வரும்படி 10 வானரத் தலைவர்களுக்கு உத்தரவிட்டார். இந்திரஜித்தை தெரிஞ்சுக்கணும், இந்திரனையே வெற்றி கொண்டவன் என்கிற இருமாப்போடே இருக்கிறவன், பெரிய இருமாப்போடு அவர் இருந்துருக்காரோ இல்லையோ, அவரை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சிண்டார். சுஷேணனுடைய 2 பிள்ளைகள், அதுக்கு மேலே வானரோத்தமனான நீலன், வாலியனுடைய பிள்ளையான அங்கதன், சரபன் ஒருத்தன், வினதன், ஜாம்பவானு, சானுப்பிரஸ்தன், ரிஷபன், ரிஷபஸ்கந்தன், இந்த 10 பேரை இந்த செயலில் அவர் ஏவினார். அவள்லாம் ரொம்ப சந்தோஷத்தோடு மகிழ்ச்சி அடைந்தவர்களாக பெரிய மரங்களையெல்லாம் கைகளிலே பிடுங்கிக் கொண்டு ஆகாயத்திலே 10 திசைகளிலும் அவர்கள் புகுந்தார்கள். அவர்கள் வர வேகத்தை பார்த்துட்டு மிகச்சிறந்த பாணங்களாலே, அதாவது அஸ்திரங்களாலே இந்திரஜித்து அவர்களை தடுத்து நிறுத்தினான். தேஷாம் வேகவதாம் வேகமிஷுபிர் வேகவத்தரைஹி அஸ்திரவித்து பரமாஸ்திரைரஸ்து வாரயாமாச ராவணிஹி, அவன் தடுத்தான், இந்திரஜித்து தடுத்து நிறுத்தினான்.